2026ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவாகியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க 89.87% வாக்குப்பதிவை முன்வைத்து ஒரு செய்தி தொகுப்பு பார்க்கலாம் வாங்க. புதுச்சேரியில் ஜனநாயக திருவிழா 90% நெருங்கிய வாக்குப்பதிவு. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களம் புகுந்ததால் ஏற்பட்ட மாற்றமா? வணக்கம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய உச்சத்தை இன்றைய வாக்குப்பதிவு எட்டியுள்ளது. புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 89.87% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 2021 தேர்தலை விட 82.2% என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிரடியான வாக்கு சதவீத உயர்வு புதுச்சேரி அரசியலில் ஒரு புதிய சக்தியின் வருகையை உறுதி செய்கிறதா? குறிப்பாக முதன்முறையாக களம் கொண்டுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த எழுச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொய்வின்றி நடைபெற்றது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களின் வருகை வழக்கத்தை விட இம்முறை மிக அதிகமாக இருந்தது. அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி பொதுவாக வாக்குப்பதிவு சதவீதம் பெருமளவு அதிகரிப்பது ஆட்சியில் இருக்கும் அரசுக்கு எதிரான மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களின் எழுச்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த முறை புதுச்சேரியில் பாரம்பரிய கட்சிகளான NDA மற்றும் இந்தியா கூட்டணிகளுக்கு இடையே தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வலிமையான 3வது மாற்றாக களமிறங்கியது. முக்கிய புள்ளிகள்: இளைஞர்களின் எழுச்சி. விஜயின் அரசியல் வருகையையொட்டி முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தது TVKவின் விசில் சின்னத்திற்கு பெரிய பலமாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் வாக்குப்பதிவு. புதுச்சேரியில் பெண் வாக்காளர்கள் 5.03 லட்சம் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாக உள்ளனர். விஜயின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அவரது தனிப்பட்ட செல்வாக்கு பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அவர்களின் கூடுதல் பங்கேற்பு TVKவிற்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளது. தொகுதி வாரியான தாக்கம். ஊசுடு தொகுதியில் அதிகபட்சமாக 94% வாக்குகளும், புதுச்சேரி நகர்ப்புற பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. நகர்ப்புற இளைஞர்களின் வாக்குகள் TVKவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். புதுச்சேரி மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளார்களா அல்லது வழக்கமான கூட்டணிகளுக்கே ஆதரவு தந்துள்ளார்களா என்பது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியவரும். எனினும் இந்த 90% வாக்குப்பதிவு புதுச்சேரியில் விஜயின் அரசியல் கணக்குகள் பலிக்கப் போகிறது என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. முக்கிய குறிப்பு: தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ முடிவுகளுக்கு பிறகே உண்மையான நிலவரம் தெரியவரும். புதுச்சேரியின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு சதவீதத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் கூறவும்.